அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா த்ரெட் சிக்கன். இது எப்படின்னா போன்லெஸ் சிக்கன் இதை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி செய்ய முடியும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க தேவையான பொருள் என்னென்ன. மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கணும், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், டொமேட்டோ சாஸ், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனோட கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது வந்து சமோசா சீட். இதை என்ன பண்ணணும்னா மடிச்சுட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 லேயராக மடிச்சுட்டு இதை சின்ன சின்னதாக பொடிசாக இதை நல்லா வெட்டிக்கணும். நீட்டாக இதில் தான் நம்ம அந்த சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். மெல்லிஸாக வெட்டணும், பெருசு பெருசாக வெட்டக்கூடாது. கத்தி வச்சும் வெட்டலாம், சிசர்லேயும் நம்ம வெட்டிக்கலாம். மெல்லிஸாக வெட்டிக்கணும். இதை வெட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். மெல்லிஸாக வெட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அது கோட்டிங் ஒட்டும். அது இதோட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கணும். ஓரமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சிக்கன் போட்டு நல்லா நம்ம வந்து டைட்டாக இது பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். உருந்து போகும். இருந்தாலும் நம்ம கை வச்சு அமுத்தி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி செஞ்சு வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா சிக்கனும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். ஆயில் சூடாயிருச்சு. இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு சிம்லேயே வச்சு பொரித்து எடுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம். நம்ம சிம்லேயே வச்சு தான் பொரிக்கணும், ஏன்னா உள்ள சிக்கன் வேகாது. சிம்லேயே வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதை நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். முறிவிடக்கூடாது ரொம்ப. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் இது வெந்துருச்சு. இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.